வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. சில்லி பொடிங்கனால சில்லி பொடியிலே உப்பு வந்து இருக்கும். அதனால் நான் தேவையான அளவுக்கு பவுட்ரு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு எண்ணெயில் வணக்கி விட்டுக்கிறேன். அந்த பொடியோட வாசம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க கறியை வந்து கொட்டிடலாம். கறியை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே சிக்கன் கூட அந்த மசாலா வந்துட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலையும் அந்த மசாலையிலையும் சிக்கன் வந்துட்டு நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு இப்படி இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து சிக்கனை வந்துட்டு வேக வச்சுக்க போகிறோம். நீங்கள் எண்ணெயிலேயே வேக வைக்கிறதுனால ஓகே. எண்ணெய் கூட ஊற்றி நிறைய பேர் எண்ணெயிலேயே வேக வைப்பாங்க சிக்கனை. நாங்கள் வந்து அப்படி இல்லை, கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குவேன். தண்ணி தெளிச்சுட்டு அந்த சிக்கனை வந்துட்டு அதிலே வேக வைப்பேன். லைட்டாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். நான் எவ்வளோ தண்ணி தெளிச்சிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ஏன் அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அது எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு